ஸோ வணக்கம் கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். கேங்ஸ்டர் நியூ ஆர்லின்ஸ் பார்ட்டு 3 தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோலே பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஜியோஜி, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ வழக்கம் போல் எல்லோருக்குமே வணக்கம், நான் உங்கள் சூர்யா. அது எதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரோ போட்டு விடு ஜோக்கர் பண்ணா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேமில் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரோட மிஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி. போன வாட்டி நம்ம ஈமானா ஏதோ ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கள. ஸோ ஆலன் தானே, ஆமாம் ஆலன் தாங்க. ஸோ அவன் கொடுத்த மிஷன் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது? ஓகே, இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்துட்டு போன வாட்டி பண்ணல மிஷனு, அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதாவது நீ வந்துட்டு போன வாட்டி அவனை கொன்னல, அது ஓகே தான். பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். என்ன சிக்கல் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு ஆலம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு வந்துட்டு ஒரு மேஜிக், நான் வந்துட்டு ஒரு மெஜிஷியன்னு உனக்கு தெரியும். அதனால வந்துட்டு என்னென்னா சில ஸ்பிரிட், அதாவது பேட்ச் என்ன இந்த குட் ஸ்பிரிட்டாக என்னன்னு தெரில, பட் ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு இவனை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா இவன் கனவுல வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் கனவுல போய் நம்ம இப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான்னா, நான் என்னோடய கனவுல நான் ஒன்று அனுப்புகிறேன், நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அந்த கனவுல வந்துட்டு போய் வந்துட்டு நீ வந்துட்டு அந்த எனக்கு ஜாம்பீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கனவு வருது, நான் வந்துட்டு உன்னை என் கனவுக்கு அனுப்புகிறேன், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அவளோட கனவுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, டெட் பாடியை வந்துட்டு பார்த்தாச்சு. ஐயோ எவன்டாது? ஸோ கன் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் நான் வாங்கலை, டெய்லி ரிவார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டேங்க. ஸோ டெய்லி ரிவார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ பாருங்க, கிடையாது இங்கே எவனோ செத்து கிடக்குறான். சரி வாங்க நம்ம வந்துட்டு முன்னாடி போவோம். அங்கேயே வரானுங்க பார்த்தீங்களா கைஸ்? ஸோ கைஸ், அதாவது இந்த கன்னில் வந்துட்டு இவனுங்களை சுடாதீங்க. அதாவது இந்த 2 ஸ்டாரு, இந்த 3 ஸ்டார் இருக்கிறவங்களாம் இந்த கன்னில் சுட்டிங்கன்னா, ஐ மீன் இந்த கன்னில் அடிச்சிங்கன்னா அவன் வந்துட்டு செத்துருவான். இந்த கன்னில் சுட்டிங்கன்னா செத்துடுவான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மேரிக்கிட்ட வந்தாச்சு. அதான் கைஸ், இந்த கன்னில் அந்த மேலே ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்னில் ஷூட் பண்ணால் செத்துடுவான். ஸோ வந்துட்டு ஐயோ ஏய் அவன் மேரி என்னடா பண்ணுற? மேரி பாவண்டா, சாவடா, அவ்வளோதான். கொய்யல யாருக்கிட்ட போடாக்கிட்டே. ஸோ அதான் கைஸ், ஸோ வந்துட்டு இந்த ஸ்டார் மேலே இருக்குல்ல, ஒரு 2 3 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த கன்னில் சுடலாம். அதுக்கு மேலே இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் ஆடி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். அதெல்லாம் M419 ஆமாம், அந்த ஒரு கன்று வரும். நான் ரொம்ப நாள் ஆடி மறந்து போயிடுச்சு. அதனால் என்ன கன்று என்ன கேமுன்னு வந்துட்டு தெரில, அதாவது என்ன கன்னுன்னே வந்துட்டு தெரில. யாருக்கிட்ட தான் சாட்டிக்கிறேன் பேசிக்கலே இப்போ வாட்ச் மெக்கானிக். அதாவது இப்போது எல்லாம் யாரில் அடிக்கலாம், எதுக்குல இங்கே இருக்கீங்க, எதில் பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களுக்கு வேலை கொடுத்தா? அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ எல்லா சாமியும் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போதைக்கு ஓகே, பட் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. நான் வந்துட்டு உன்னை அப்புறமா கூப்பிடுறேன், நீ வந்துட்டு வேலைக்கு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். ஸோ வாங்க, அதாவது இந்த மாதிரி ஆடு வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது என்ன சொல்கிறது,
நான் பாட்டுன்னு எதோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, இந்த மாதிரி சம் ஆட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது கட் ஆகிடும். இதோ பார்த்தீங்களா, எனக்கு கட் ஆகிடுச்சு. அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏதோ ஒன்று ஆப் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் கூட ஏதோ சொல்கிறது கெட்டவாத மாதிரி உங்களுக்கு கேட்கும். உப்ஸ் புரியுதா? ஏதோ கெட்டவாத மாதிரி கேட்டு தான் வந்துட்டுவோங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம மேரிடாக ஃபோன் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு ஒரு ஸ்ப்ளிட்டு டோர்னமெண்ட், அதாவது ஒரு ஸ்ப்ளிட் டரண்ட். இப்போ டரண்ட் மீன்ஸ் ஒரு போர்ட்டல்னு வச்சுக்கோ, டரண்ட் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த போர்ட்டல்லேருந்து வருவானுங்க. நான் வந்துட்டு ஒரு காரில் இருக்கேன், நீ வந்துட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணு. அந்த ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு திருப்பியும் என்னை வரானுங்க. இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணு. இது வந்துட்டு நமக்கும் ஒரு டெஸ்ட்டு தான் கைஸ். அதாவது என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம எத்தனை ஜாம்பிஸை சுட்டு தள்ளுறோம், அந்த ஒரு கேல்குலேஷன் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வாங்க, அந்த காருக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணும் கைஸ், அதான் நம்ம வேலை. ஸோ அந்த காருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான், இங்கே வரானுங்க. இருங்க, இந்த கண்ணால் இவனுங்களை அச்சா சரியாகுது. இருங்க, டேய் இருடா, டேய் அடிக்காதுடா. இந்த கண்ணில் இவனுங்களை அடிச்சா சரியாகுது கைஸ். இருங்க கைஸ், கொய்யால சாவுடா. இப்போ பார்த்தீங்களா, ஹெல்த்து குறையுது பயங்கரமாக. அப்படிதான் கொஞ்சம் குறையும். ஓகே, டேய் எங்கடா போகிற டேய்? அதாவது இங்கே 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்கள முடிச்சாச்சு. டேய் மக்களுக்கு தெரியும்டா என்னோட மிமிக்ரி என்ன லெவல், எந்த லெவலுக்கு என்னோட மிமிக்ரி திறமை எந்த லெவலுக்கு இருக்கும்னே தெரியும்டா. நீ மூடுறா. கைஸ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், என்னோட மிமிக்ரி இது வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நான் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், அப்போ தான் வந்துட்டு இந்த ஜோக்கர் பண்ணாங்க தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க. டேய் இதான் என் மேலே பாஞ்சிருவான் போல், கொய்யால கம்னுடுறா. ஓகே, அங்கே கடைசியாக ஒருத்த வரான், அவ்வளோதான். என்னடா இன்னொருத்தனா? எத்தனை பேர்றா அதுக்கு? ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா பண்ணுறது. நம்ம ஓகே கைஸ், நான் கூட அங்கே வரைக்கும் போகணும்னு நினச்சேன். அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த காரை. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, அந்த காரை நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதான் கைஸ், எடுத்துகிட்டு வந்துட்டு போயாச்சு வெய்யால. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே ஜாம்பி பாஸ், அதாவது இந்த ஒரு இன்னொரு ஏரியா இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு சுடுகாடாமா. இது வந்துட்டு ஒரு சுடுகாடாமா. ஸோ அந்த சுடுகாட்லேயே சில பேர் இருக்கானுங்க. அங்கே ஒருத்தவங்கள மீட் பண்ணோம். நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, அங்கே போய் வந்துட்டு என்னை விடு, அதாவது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு வச்சு சொல்கிறா. ஐயோ டேய் யாரை கேட்டுறா வெளியே? கொய்யால இருறா, விட்டா நம்மளே தூக்கி போட்டு வாயில் அமுக்கிடுவோம் போல். கம்னுடுறா கொய்யால. அவ்வளோதான் கைஸ். ஓகே, எப்படியோ நான் போட்டு தள்ளியாச்சு. தொண்டை வேறு ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு கைஸ், வாய்ஸு கொடுத்து தொண்டை ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு கைஸ். ஏடா வாய்ஸ் கொடுத்த இடனே தெரியாது பாட்டுன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு மேரி. ஓகே, இப்போ வந்துட்டு என்னாச்சு, அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு பவர் இருக்கு, அதாவது இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த எதிரில் இருக்காங்கல்ல மேமன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு உன்னோட ஓன் பவர் இருக்கு, நீ ப்ராமிஸ் பண்ணு உன் ஓன் பவர் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தான் பவரே இல்லையே அப்படின்னு வந்துட்டு இந்த மேரி சொல்லும்போது, இல்லை எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்கும், அந்த பவரை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்
அந்த பவர் வந்துட்டு அவங்க தான் கண்டுபிடிச்சி அந்த பவரை வந்துட்டு அவங்க தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்கும், அவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இனிமேல் நானும் வந்துட்டு என் பவர் மேலே நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஒருவா இந்த மேரிக்கு நம்பிக்கை இல்லை போல அவளோட அந்த பவர் மேலே. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பகலில் யாரை வெட்டி பார்க்குறேன். அதாவது எனக்கே வந்துட்டு இல்லை, நான் ஒரு வேளை வாய்ஸ் குழியிலேருந்து ஓவராக கத்திட்டேன் போல். அதனால் உணர்ச்சி வாசத்தில் ஓவராக கத்திட்டேன் போல். அதனால் பார்க்குறாப்புல அவர். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவுட்ஃபிட்டில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு போடுவோம். ஓகே கேஸ், கோட் சூட்டு நம்மளும் எவ்வளோ நாள் தான் சொக்கா இல்லாமல் இருக்குது. இது கோட் சூட்டு போட்டு மாசாக போகலாம் கேஸ். நம்மகிட்ட வேறு 327 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, கோட் சூட்டே போடலாம் கேஸ், சும்மா ஒரு பந்தாக்கு. நீ சும்மா நான் வாங்க வேண்டாம் கோட் சூட்டு. டேய், நீ யாரா சொல்றதுக்கு? நான் வாங்க வேண்டா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேண்ட்டு எதுக்கோ வேணாம், பேண்ட்டு ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ வாங்க எப்படியே வந்துட்டு மாஸாக போவோம். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஓகே, நம்மகிட்ட தான் 100 இது இருக்குல்ல, 100 ஜெம்ஸ் இருக்குல்ல, அவ்வளோதான். இவன் தான் நம்மளோட, இவன் யாருன்னு தெரில, பட்டு கையில் வந்துட்டு அது பேர் என்னன்னு தெரில, மறந்து போச்சு பீஸ். ஸோ அதை வச்சிட்ருக்கான். ஓகே, இது வாசிச்சுட்ருக்காங்க கைஸ் அந்த. ஓகே, உனக்கு ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன். இவர் தான் வந்துட்டு மைல்ஸ். ஓகே, நம்ம பேர் ஃபுட்டு மைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், மைல்ஸ்னே நம்ம கூப்பிடுவோம். ஸோ வந்துட்டு மைல்ஸ் வந்துட்டு என்னென்னா அவரோட ஒரு இது இருக்காமா, அவரோட ஒரு எனிமீஸ்லாம் இருக்கானுங்களாம். ஸோ அவனுங்க வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இந்த மைல்ஸோட ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுருக்காங்களா. ஸோ அதனால வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க போய் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, இந்த காரை எடுத்துகிட்டு போய் வாங்க எடுத்துகிட்டு வருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகணுமா. அந்த ஃபேக்ட்ரிக்கு பேர் அபாண்டன் ஃபேக்ட்ரி. அதாவது ஏதாவது கம்பெனி நேமாக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் தடைப்பட்ட ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு வாங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு போவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. எப்படியே மாசாக இருக்கா? நான் வந்துட்டு சில இடத்துல ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லாங்காக போகும் வீடியோ. ஸோ அதனால வந்துட்டு சம்டைம் ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதை வந்துட்டு கிட்டதோ நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்தாச்சு கிட்டத்தட்ட. இன்னும் அந்த இது தாண்டிட்டோன்னா அவ்வளோதாங்க. இங்கே குளமா ஏரியா என்னன்னு தெரில, பட் இருக்குது. ஸோ அதை தாண்டிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு அதை தாண்டிட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு தாண்டிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ வந்துட்டு வந்தாச்சு. ஓகே வாங்க, இங்கே வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கவர் எடுப்போம். ஓகே வாங்க, இந்த M14 அதை வந்துட்டு எடுத்துகிட்டு இங்கே கவரில் நின்று அவ்வளோதாங்க. சாப்பிடா அவனை அடிங்கனான்னு சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அவனுங்களை அடிச்சிடணும். ஸோ அப்புறம் தான் நம்மளை அடிக்க வருவானுங்க. நம்ம அடித்ததுக்கப்புறம் தான் அடிக்க வருவானுங்க, இல்லைன்னா கண்ணில் மாட்டினாலே அடிக்க வருவானுங்க. ஸோ எங்கடா உள்ளே இருக்கானுங்க போல கைஸ், அங்கே உள்ளே இருக்கானுங்க. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அந்த எப்படி ஏறுறதா, இப்படி ஏறணும் கைஸ். ஸோ வந்துட்டு வாங்க இப்படி ஏறி இப்படி வந்துட்டு போவோம், அவ்வளோதான். இங்கே ஐயோ தெரியாமல் சுட்டேன் கைஸ். நான் அவனை சுடுறது தான் பிளானு, பட் வந்துட்டு மாற்றி சுட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வாங்க. ஓகே, சாப்பிடா அவ்வளோதான் கைஸ். ஸோ சாப்பிடா அவ்வளோதான். என்னடா இது, இங்கே கடைசியாக இன்னொருத்தர் இருக்கான், அவ்வளோதான். என்னடா சில மாதிரி நிற்கிற? ஓகே, இங்கே வாங்க, இங்கேருந்து குதிப்போம். ஓகே, குதிச்சாச்சு. ஸோ வந்துட்டு
அதாவது இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கவர் எடுத்து அடித்தாலே முடிச்சிடலாம் கைஸ். நான் சும்மா வெளியே அப்படியே சும்மா நின்னேன், அதுக்கே எனக்கு கம்மியாக தான் எடுத்து போச்சு. இவனுங்களெல்லாம் முடிச்சிடலாம் கைஸ் அசால்ட்டாக. இப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ஓடுறான், அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓடுறான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகணும். கார் எடுத்துகிட்டு என்ன பில்டிங்கு ஆனால் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பில்டிங்க்கு போகணும் கைஸ். ஸோ வந்துட்டு வாங்க இப்போ வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு போவோம். ஸோ என்னடா இது, ஸோ வாங்க கைஸ் அந்த பில்டிங்க்கு வந்துட்டு போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு. ஸோ அந்த பில்டிங் கொஞ்சம் தூரம் நான் வந்துட்டு எதுக்கோ ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ், ஏன்னா வீடியோ டியூரேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணி முடிச்சதுலேருந்து பார்க்குறேன், விட்டால் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். நான் 6 வாட்டி சொல்லிகிட்ருப்பேன் போல். ஸோ ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சா. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அவன் தப்பிச்ச இடம் இதுதான். ஓகே, இப்போ வாங்க நம்ம மாசாக கோட் சூட்லாம் போட்டுட்டு. யாரா அவனுங்களா? டேய் இருக்கடா, அடிக்கிறேன்டா. ஓகே, இப்போ வந்துட்டு இவனை அடிச்சுட்டு மீதி அங்கே சில பேர் இருக்கானுங்க, அவனுங்களை அடிச்சிடுவோம். இங்கே இருக்கானுங்க. ஓகே, ஓடுறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களை விடக்கூடாது. சாப்பிடா. டேய், அவன் அப்பாயி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துக்கறான்டா. அவனை ஏன்டா போய் அடிக்கிறேன்? தெரியாம அடிச்சிட்டேன். சம்பளம் கொடுக்க வக்கில்ல, பேசுற பேச்ச பாத்தியா? ஏய் என்னடா அப்போதுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன் சம்பளம்ன்ட்டு. சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, போடா. ஏன்டா? ஐயோ இவனை ரொம்ப திட்டுறானே. ஏடா ஏய் சரிடா, சம்பளத்தை குத்துறேன்டா. அந்த பாயா இருக்கணும்டா. ஓகே கேசி, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்திருக்கோம்னா கடைசியாக அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஹெலிகாப்டர் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இவனை சாவச்சிருவோம், அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்துட்டு சாவச்சாச்சு. இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு மேலே போவோம். ஸோ அப்படியே மேலே போவாங்க, அப்படியே வந்துட்டு அந்த பில்டிங்கில் விட்டோன்னா அவ்வளோதான், இந்த மிஷனே முடிஞ்சு. ஸோ வாங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இங்கே நிறுத்திட்டோன்னா அவ்வளோதான் கைஸ், இங்கே நிறுத்திட்டோன்னா அவ்வளோதான். ஓகே, நீ வந்துட்டு என்ன என்னோடய இது பண்ணி கொடுத்துட்ட, ரொம்பவே நன்றி. நான் இன்னும் சில வேலைலாம் வச்சுருக்கேன், உனக்கு தேவைப்பட்டா வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு அடுத்த மிஷனும் இவனோடு தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் மிஷனில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு மிஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு இது என்ன மிஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, அதாவது வந்துட்டு இந்த இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, இப்போது இவனோட இப்போ சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு கேங்கு கொல்லணும், ஓகேங்களா? அந்த கேங்கை கொண்டுட்டு அந்த கேங்கு கிட்ட ஒரு விதமான ஒரு கெமிக்கலாக ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கெமிக்கல் வந்துட்டு எக்ஸ்ப்ளோஸ் ஆகும், அதாவது வெடிச்சிடும். எக்ஸ்ப்ளோசின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வெடிச்சிடும். அது வெடித்தா ஒரு சிட்டியே காலி ஆகிடும். அந்த ஒரு சிட்டியேன்னு நினைக்கிறேன், ஒரு சிட்டியே காலி ஆகிற அளவுக்கு அந்த பாம் வந்துட்டு பவர்ஃபுல்லாக தான். அப்படின்னு தான் வந்துட்டு இவன் சிட்டியாக என்னென்னு தெரில, பட் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு இவன் சொல்கிறான். இப்போ வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனோம் கேஸ். அது கொஞ்சம் தூரம் தான் கேஸ், நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ண வரல. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இவன் தான் ஆலன் வந்துட்டு சொல்லிட்டுருக்கான், இது மாதிரி மேஜிக், அதாவது ஒரு ட்ரம்பட் இருக்காமா, அது வந்துட்டு மேஜிக் நார்மல் ட்ரம்பட் இல்லை, மேஜிக் ட்ரம்பட். அதான் கேஸ் இந்த இவன் வாசிட்டு இருந்தானே அந்த ஜேஸா, அவன் பேர் என்ன, அவன் பேர் வந்து போயிடுச்சு டக்குன்னு வரும்போது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்க நம்ம அப்படியே ரைட்டில் திருப்பி அப்படியே என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து நான் பாட்டுன்னு ஏதோ மண்டை குழம்பி போய் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு லெஃப்டில் திருப்பி, அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கே வண்டியை நிறுத்திட்டு வெளியே வரேன்டா கொய்யால. ஓகே, இங்கே வந்தேன், அவ்வளோதான். வரும்போதே ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டோம். ஓகே, சாப்பிட அவ்வளோதான் கைஸ்.
இப்போ வந்துட்டு உள்ள என்னடா வெளியே வரலையா? அவ்வளோதான், சாப்பிடா. ஆனால் இவனுங்களெல்லாம் ஈஸியாக வச்சிடலாம் கைஸ். நான் சும்மா பார்த்தீங்களா வெளியே நிற்கிறேன், ஆனால் முக்கால்வாசி மிஸ் தான் பண்ணுவானுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு அசைச்சதே இருங்க. இப்போ நான் வந்துட்டு சும்மா என்ன ஒரு லெஃப்ட் ரைட்டுன்னு போகாமல் அப்படியே இதாக போவேன், ஜிக்ஸாக்காக போகாமல் அப்படியே ரைட்டாக கொஞ்சம் கார்னரில் அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்படி போகாமல் நீங்கள் ஜிக்ஸாக்காக போனீங்கன்னா அவனுங்களுக்கே புரிஞ்சிடும் இது மாதிரி என்ன, சரி புரியாது, அவனுங்களால சுட முடியாது, அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த காரை நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வந்துட்டு காரோட ஒரு ஒரு லைட்டே காணும் கைஸ். ஸோ வந்துட்டு வாங்க, என்னடா இது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரைட்டு திருப்பி லெஃப்ட்டு போனால் ஒரே இது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ அவன்கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன், அந்த ட்ரம்பட் வச்சுருக்காங்களா அவன்கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அவன் பேர் ஏதோ சொன்னாங்க கைஸ், டக்குன்னு மறந்து போச்சு கைஸ். அவன் பேர் ஏதோ சொன்னான், பட் என்னன்னு தெரில. ஓகே, இங்கே வந்துட்டு வாங்க, இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே ஒரு பைக்கர் கேங் இருக்காமா. ஓகே, ஃபஸ்ட்டு பின்னாடி வந்துடலாம், இல்லைன்னா நம்ம ஆலன் செத்து போயிடுவான். ஓகே, இப்போ வாங்கடா. ஏய், யார்ரா நீ? வெளியே வாடா, சாப்பிடா. அவ்வளோதான் கைஸ், சைட்லேருந்து அடிக்கிறானுங்க. எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் ஜியோஜி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கொய்யால சாப்பிடா. எவ்வளோ உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கலாம் யார்ல? அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு கடைசி எனிமையை. ஸோ இப்போ வந்து அந்த இன்னொரு கெமிக்கலையும் வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த பைக் நல்லா இருக்கு, எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லை கைஸ் வேணாம், நம்ம அந்த பைக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா இந்த ஆலன் அப்புறம் நம்ம பேச்சை கேட்டு வர மாட்டான். ஸோ வாங்க, இந்த வண்டியிலே ஏறுவோம். ஸோ வாங்க கைஸ். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு போவோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம், ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியாது. இப்போ வந்துட்டு அங்கேயே ஒரு லெஃப்ட்டு இதோ இங்கே ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னடா பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஓகே, இது வந்துட்டு இது பேர் தான் வந்துட்டு லவ் ஃபெலித்தரா ஏதோ ஒன்று சொல்கிறான், பட் அது எனக்கு தெரில. ஜென்டில்மேன், நீ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலு. இது வந்துட்டு வெடிச்சிச்சுன்னா ஒரு சிட்டியை, அதான் ஒரு சிட்டியே சிக்னல்லாம் காணாமல் போயிடுமா, அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பாம் இது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இந்த பாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த ட்ரம்பட் வச்சுருக்கான்ல அவனுக்கு வந்துட்டு ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறான், அவன் பேர் சரியாக தெரில. அவன்கிட்ட வந்துட்டு அவனோட எதிராளி இருக்கான்ல, அதான் எனிமீஸ். ஸோ அவனோட எனிமீஸோட ஒரு பங்களான்னு வச்சுக்கோங்க, பங்களா இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராக், அதாவது ராக் எப்படி சொல்கிறது, இந்த இது பண்ணுவாங்கல்ல கைஸ், இந்த என்ன ரேப்பு, இதோ இங்கே பார்த்தீங்களா மியூசிக், அதான் அது என்ன பிளேஸுன்னு சொல்கிறது மறந்து போச்சு கைஸ். இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ப்ளூ லிட்டுன்னு ஒரு இடம் கைஸ், அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு விடிஞ்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ அதான் கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன், ஜோக்கர் பண்ணாலும் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஸோ ஜோக்கர் பண்ணா பாய் சொல்லு, பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனே ஆளில் போட்டு போயிடுங்க, அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அதான் கைஸ், ஸோ வந்துட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பாய் கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. இதே எத்தனை வாட்டி தான் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஸோ அதாங்க, ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜிஓஜி மற்றும் ஜோக்கர் பாண்டா. பாய் கைஸ்.